ஒரு 101வது தடவை வணக்கம் பீனூஸ் நேர்கள்லாம் சொல்ல முடியாது. இவர்கிட்ட ஒரு வைரஸ் சொருகுனீங்கன்னா மொத்த சென்னைக்கும் நீங்கள் கரண்ட் சப்ளை பண்ணலாம். அப்படி ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, அதான் ரொம்ப முக்கியம். இன்டர்நெட் வரலாறுலேயே வந்து டபுள் ஆக்ஷன் இன்டர்வியூ எங்கேயா பார்த்துருக்கீங்களா? 2 தேவி ஸ்ரீ பிரசாத், தம்பி சாகர் இருந்தாருன்னா ட்ரிபிள் ஆக்ஷன். இது என்ன சார், யாராவது காலில் மிதிச்சிட்டாங்களா? ஃபீல் பண்ணி பாடுறீங்களோ? ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த போஸ்டர், பியூட்டிஃபுல். 2 டைப் ஆஃப் டிஎஸ்பிஸ் இருக்காங்க. ஒரு டிஎஸ்பி நீங்கள் பயத்தில் சல்யூட் அடிப்பீங்க, இன்னொரு டிஎஸ்பி பியூட்டிஃபுல் மியூசிஷியன் லவ்வில் சல்யூட் அடிப்பீங்க. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் டிஎஸ்பிஸ். தேவி ஸ்ரீ பிரசாத் அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர். ஹிஸ் மேட் ஹிஸ்ட்ரி, ஹிஸ் ஹேட் இஸ் ஓன் சக்ஸஸ் ரூட். ஹிஸ் கம் அ லாங் வே ஆஸ் அ டெக்னீஷியன், ஃபிலிம் டெக்னீஷியன். சாரி டு ஹவ் ஓவர் லுக்ட். உங்கள் ஃபோன் பின்னாடி மைக்கேல் ஜாக்சன், உங்களோட ஆஃபீஸில் ஸ்டூடியோவில் இளையராஜா சாரோட ஒரு ஹியூமன் சைஸ் போர்ட்ரேட். இவங்க எல்லாரையுமே நீங்கள் வந்து மேண்டலின் ஸ்ரீனிவாசன் இஸ் பீன் யர் குரு. இது கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ வர்ஷிப் மாதிரி தான். உங்கள் பாட்டு ப்ளே பண்ணால் அது கிரகப்பிரவேசத்துலேயும் ஒரு ஃபங்க்ஷனில் ப்ளே ஆகும், ஒரு பப்லேயும் ப்ளே ஆகும், தியேட்டர்லேயும் ப்ளே ஆகும். ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்குது. உங்கள் பாட்டு போட்டாலே எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டான்ஸ் ஆர் சிங் ஆர் பார்ட்டிசிபேட். தட்ஸ் ரிமார்க்கபிள் திங். ஆக்சசிபிளாக இருக்கணும் டியூன். தேவி ஸ்ரீ பிரசாத் இஸ் த நெக்ஸ்ட் மொசாட்டுன்னு யாரும் சொல்லவே வேணாம். அந்த பேர் உங்களுக்கும் தேவையில்லை. It's a very long question, pardon me, but the participation, how is that? நான் வந்து first of all ஒரு மியூசிக் லவர். ஸோ என்ன நானே வந்து மியூசிக் கம்போசர் என்றைக்கும் சொன்னதே கிடையாது. nobody can actually compose music. Music makes the composer make music. அதுதான் நான் பிலீவ் பண்ணுற ஒரு. அதே 7 ஸ்வரத்துலேருந்து எங்கே எப்படி இவ்வளோ பாட்டு வரும்னு கேட்டால் அது ஒரு ஃபார்முலா கிடையாது. இல்லை, யாருக்காவது பயங்கரமான சந்தோஷம் வந்துச்சுன்னா ஆடுவாங்க, இல்லை பாடுவாங்க. அந்த பாட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அவங்க ஸ்ருதியில் பாடுறாங்களா ஸ்ருதியில் பாடியாங்கிறது செகண்டரி. பட் ஆனால் ஃபஸ்ட்டு பாடுறாங்க, அதுதான் அவங்களுக்குள்ளே இருக்கிற மியூசிக். அதே போல் வந்து நான் ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸே பேசினப்போ, இல்லைன்னா எனக்கு ரேங்க் வந்துருச்சான்னு சொல்லுவேன் ஆடுவாங்க. அந்த டான்ஸ் தாளத்தில் இருக்கா இல்லையாங்கிறது செகண்டரி. பட் ஃபஸ்ட் ஆடுறாங்கல்ல, அதுதான் டான்ஸ். ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் எவ்ரி ஹியூமன் பீயிங்குள்ளே ஒரு மியூசிக் அண்ட் டான்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ என்னோடய மியூசிக் எப்படியுமே ரொம்ப சிம்பிளாக நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அண்ட் நான் பண்ணுறது எல்லாருக்கும் புரியணுங்கிறதான் என்னோட. ஏன்னா அதுதான் எனக்கு வரும் ஃபஸ்ட்டு, அதே தாண்டி எனக்கு வராது. அந்த ஒத்துக்கிறதே வந்து ஒரு பெரிய மனப்பான்மை வேணும். பேசிக்கலி ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி when kids actually get used to the songs and tunes. கிட்ஸுக்கு தான் ஆக்சுவலாக மியூசிக் வந்து பியூர் மியூசிக். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அந்த மியூசிக் நல்லா இருந்தால் they get attracted, அந்த ரிதம் நல்லா இருந்தால் they dance. அல்லு அர்ஜுனோட கல்யாணத்துக்கு போனப்போ தான் 1 lady and 1 man, 2 பேர், அந்த பேரண்ட்ஸ் சின்ன குழந்தை தூக்கிட்டு ஓடி வந்தாங்க என் பின்னாடி வந்து. then they told me this 6 months சிக்காக இருந்தாங்க சார், very educated people. then they came running as ஏன் பின்னாடி ஓடி வராங்க அப்படின்னு நினச்சேன். then the lady came up to me and said, I just came behind you just to tell you that my son was like sick for 6 months, then he was not taking the medicine. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் then once the song played and he started, so then அந்த பாட்டு போட்டால் மட்டும் he's taking the medicine. That's how he became all right. So thanks to him. எனக்கு அப்படியே வந்து I had goosebumps, I didn't think that a mother would say that cannot match the number of awards you get or the paychecks. and இன்னொன்று ரொம்ப நம்ப முடியாத விஷயம், ஜேம் ரவி சாரோடைய ஒய்ஃப் வந்து ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷன் என்னை மீட் பண்ணப்போ she came up to me and said, Devi, I want to tell you something. என்ன சொல்லுங்க அப்படின்னு. இந்த காதல் வந்தாலே அந்த பாட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. when she was pregnant, she told me, which I couldn't believe it. She said whenever that song played, the kid used to kick from inside itself. all is well மாதிரி. நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். நிஜமாக சொல்கிறீங்கன்னா, ஐயோ இல்லைன்னா நான் எதுக்கு வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறீங்க, நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா. அப்புறம் ஜேம் ரவி கேமின்னு சார், ஆமாம்ப்பா இது வந்து அப்பப்போ சொல்லிட்டே இருப்பா, உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. I felt so happy. I mean, what can bring more joy than that? Fantastic. ஒரு நேரத்தில் 2 குதிரை ஓட்டுறது ரொம்ப 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 கஷ்டம். தெலுங்குலேயும் ஒரு இண்டஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணிட்டு தமிழில் படமே பண்ணாமல் போயிட்டா காணாமல் போயிட்டாங்களும் நினச்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் 2 இண்டஸ்ட்ரி, கான்ட்ராஸ்ட் இண்டஸ்ட்ரியை ஹேண்டில் பண்ணிவிட்டு 2 டைப் ஆஃப் ஃபில்ம்ஸ்க்கும் மியூசிக் கொடுத்துட்டு நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஐ திங்க் 6 films lined upன்னு நினைக்கிறேன். So how do you do that is a very stupid question. You get paid, you have a responsibility, that is there. But இந்த ஸ்டூடியோவில் தான் இந்த சோஃபாவில் தான் நீங்கள் தூங்குவீங்கன்னு சொன்னாங்க. அது அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் தட். are you on a diet regime or ஏதாவது ரஜினி சார் மாதிரி எங்கேயாவது போய் எங்கேயாவது சைலண்டாக தப்பஸ் பண்ணிட்டு வரீங்களா? அது சம்திங் அபவுட் யுவர் எனர்ஜி. அது மிக்சிங் நினைக்கிறேன். தேங்காய் தூக்கி போட்டால் அரைச்சி சட்னியாக வரும்ன்ற. how is that? Actually, I have always grown up in this place. இப்போ பக்கத்தில் இந்த மியூசிக் ரூம் இருக்குல்ல, அது நான் சின்ன வயசுலேருந்து அது என்னோட மியூசிக் ரூம் தான். தென் லேட்டர் I made this whole floor as a music studio and I don't know, I get that vibes here. நான் இங்கே தான் 24 hours இங்கே தான் இருப்பேன்.
இங்கேயே நீங்கள் சொல்ல மாதிரி இங்கேயே தூங்கிட்டு மார்னிங் மேலே எனக்கு ஒரு பென்ட் ஹவுஸ் ரூம் எல்லாம் இருக்கு, இங்கேயே தூங்குவேன். மேலே போய்ட்டு குளிச்சுட்டு திருப்பி வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். சுட்டி எனக்கு வந்து நைட் சில பேர் நைட் ஒர்க் பண்ணி மார்னிங் தூங்க, இல்லை மார்னிங் ஒர்க் பண்ணி நைட் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி டைமிங்ஸே கிடையாது. ஐ கீப் ஒர்க்கிங் த்ரூ அவுட் தி கிளாக் அண்ட் இட்ஸ் நாட் தட் ஐ ஸ்ட்ரெஸ் மை செல்ஃப் ஃபார் தட். I don't know, I just enjoy doing that. Everybody who came to my studio till now, எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கு சார் அப்படின்னு. ஈவன் அஜித் சார் when he came first time அந்த நல்லவன்னு சொல்லுவாங்க பாட்டில் வந்து என்னென்னு சொல்கிறது அந்த டைலாக் சொல்கிறது வந்திருந்தார். அவர் வந்தப்போ ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு 3-4 hours இங்கே இருந்தார். He said have a great time. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு கிட் மாதிரி இதெல்லாம் வாசிட்டு இருந்தார். ரொம்ப நல்லா இருக்குன்னா லாட் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ஸ் இன் யுவர் ஸ்டுடியோ தேவி. ஐ டோன்ட் ஃபீல் லைக் கோயிங் அவுட் இங்கே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ தட் வாஸ் a big compliment for me and my ஸ்டுடியோ. எல்லா டாப் ஹீரோஸோடையும் ரெகுலர் இன்டர்வெல்ல படம் பண்ணுவீங்க. இப்போ புளியை வயத்தில் கரைக்கிற மாதிரி இருக்குது, எப்படா வரும் பாடல்கள் அப்படின்னு. ஏன்னா ஹீஸ் அ ஸ்டார் பெர்ஃபார்மர் when it comes to dance and your songs inevitably டான்ஸ் போர்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு சச்சின் அண்ட் வில்லு. சச்சினில் வந்து 7 வருஷம் கழிச்சு அவர் உங்களுக்கு பாடினார், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பாடிட்டு இருக்காரு. நீங்கள் ஆரம்பிச்சு விட்ட வேலை தான் அது. வி ஆர் சீங் த சிங்கர் விஜய் ஆல்சோ. சச்சினில் கூட நான் கேட்டப்போ ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி காதலுக்கு மரியாதை அந்த படத்தில் 7 years கேப், 7 வருஷம் பாடவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப உங்க ஆல்பம்ல தான் பாடினாரு. வாடி 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 வந்து இன்னி வரைக்கும் ஹாஸ்டல் சாங் நீங்க பாட நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் தேவையா இதுக்கு ஹைப் யூ நோ ஹிம் நோ இஸ் வெரி ஷை. நான் சொல்ல இல்லை நான் நீங்கள் பாடியே தீரணும், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு இஃப் நாட் கம்ஃபர்டபுள் அப்போ விட்டுலாம் அப்படியெல்லாம் கன்வின்ஸ் பண்ண அப்போ அந்த சாங்க்கு. ஆனால் பாட்டு கொடுத்தோம்னா டக்கு டக்குன்னு பாடிட்டார். ஹீஸ் அ வெரி குட் பிரில்லியன்ட் சிங்கர். ஸோ புலி வந்து ஹவ் இஸ் இட் கோயிங் டு பி in terms of RR songs? In terms of music, definitely it's going to be very different. நான் எதை சொல்கிறேன்னா cleverly scripted film அது. லைக் சிம்புதேவன் சார் இந்த ஸ்கிரிப்ட் சொன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. He'll give you the exoskeleton of the film கொடுத்துருவாரு. ஆமாம், ஏன்னா அவர் இஸ் அ கார்ட்டூனிஸ்ட். ஸோ அதனால the way he showed me the sketches of the நம்ம படத்தில் லொக்கேஷன் எப்படி இருக்கும், பேலஸ் எப்படி இருக்கும், விஜய்ஸோட காஸ்டியூம்ஸ் எப்படி, ஸ்ரீதேவி மேமோட அப்பியரன்ஸ் இப்படி எல்லாமே அவருக்கு தட் ஆல்சோ ரியலி ஐ மீன் இன்ஸ்பயர்ட் மீ லாட். அவர் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஸ்டோரி நரேட் பண்ணும்போது சார் இங்கே ஒரு பிட் சாங் வச்சுக்கலாமா, அப்புறம் இங்கே பேக்ரவுண்ட்ஸ் இந்த மாதிரி சில நிறைய பாடி காட்டிட்டேன். அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டிங்கே எங்களுக்கு வந்து ரொம்ப ஜெல் ஆகிட்டோம். ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்கள் விக்ரம் சாரை ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஹீரோ எல்லா பாட்டும் ஒரு படத்தில் பாடினார். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ருதி ஹாசனும் விஜயும் இதில் வர ஒரு விஷுவல் சாங்கை லிப்பு மேட்ச் பண்ணி சேர்ந்து பாடினாங்கன்னா ஒரு 60-70 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் நடக்கிற ஒரு ஃபீட்டாக இருக்கும். இல்லை பாசிபிளி புல் இட் ஆஃப். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். I don't want to confirm things now, but that's but if that happens, அது again a history. தேவி ஸ்ரீ பிரசாத் அப்படின்னாலே அந்த சைட் பர்ன்ஸ் அது ஞாபகம் வரும். எனக்கு தெரிஞ்சு விருமாண்டிக்கு அப்புறம் நீங்கள் தான் அது ஒரு சிக்னேச்சராக இட்ஸ் ஆல்வேஸ் பீன் தேர். இது ஏன் வச்சேன் தெரியும், பியூர் சும்மா அது வச்சா அது இருந்தது எனக்கு பிடிச்சி போய் அப்படியே விட்டேன். அப்படியே பல வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷமா இது இருக்கு. அப்புறம் என்னாச்சு, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது அது. சம்டைம்ஸ் வந்து நான் அது ரொம்ப ட்ரிம் பண்ண ரொம்ப அப்படியே பெருசாக வருது. அவன் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, டே ரவுடி மாதிரி இருக்கடா, அதை போய் முதல்ல விட்டு எல்லாம் உனக்கு சாப்பாடு போடுறோம் இந்த மாதிரி ஏதாவது கத்திட்டே இருப்பாங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் ரொம்ப திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நிஜமாக வெட்டலான்னு போயிட்டேன். கரெக்டாக நீ பாருங்களேன் சொல்லி வச்ச மாதிரி. அதுக்கு முன்னாடி ஐ வென்ட் ஷாப்பிங் பைங் சம் க்ளோத்ஸ் சம்திங். ஏதோ ஒரு ஷோரூமில் ஏதோ ரொம்ப ஒரு பாஷான ஒரு ஷோரூமில் ஏதோ க்ளோத்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். நான் இந்த பக்கம் நின்று வாங்குறேன். சடன்லி ஒன் பர்சன் கம்ஸ் ஃப்ரம் தட் சைட், ஒன் கை அண்ட் சேஸ் டிஎஸ்பி அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படி திரும்ப சார் உங்கள் சைட் பர்சஸ் தான் சார் உங்களை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அப்படியா இதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க மறுவயசு நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சேன். சார் எங்கள் காலேஜில் வந்து டிஎஸ்பி கேங்குனே ஒரு கேங் இருக்குது சார், எல்லாம் உங்களோட ஷோஸு உங்களோட மியூசிக்னா நாங்கள் அப்படி வெரி. ஸோ நாங்கள் எல்லாம் வந்து அதை வச்சிருக்கோம் சார் காட்டுறாரு. ஈவன் ஹி ஹேஸ் தி சேம் திங். அதுக்கு நீங்கள் என்ன ஓட்டுறீங்களா நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்னு அவர் சார் ஏன் சார் நான் இதுக்கு சார் இப்போ கால் ஷீட் போட்டு உங்களை ஏன் ஓட்ட போகிறேன், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். அப்படியா ஏன்னா பிகாஸ் ஐ குடன்ட் பிலீவ் தட் இந்த மாதிரி ஒரு கேங் இருக்குது சைட் பன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு நம்ப முடியாது இல்லை. ஸோ ஐ தாட் சும்மா ஏதோ ஒரு அப்படி ஏதோ சொல்லி இது பண்ணுறாருன்னு இல்லை சார். தென் ஹீ லுக் சின்சியர். ஸோ சரி அப்போ இவர் சொல்ல நம்பலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஹேட் ஷோ இன் வைசாக் போயிருந்தேன். அப்போ அந்த ஹோட்டல் அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஐ ஸ்டேட் தேர், வி ஹேட் எ ஷோ அண்ட் வி ஃபினிஷ் தட். அதுக்கப்புறம் பிஃபோர் த ஷோ ஐ வாண்ட் டு ஹேவ் எ ஷேவ். அப்போ இன்னும் அந்த கீழே அந்த சலூன் எல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ நான் ஷேவ் பண்ண சொன்ன உடனே அவர் கூப்பிட்டு நெக்ஸ்ட் டே தான் இனாகிரேஷன் அதுக்கு. பட் இன்றைக்கே வந்து என்ன ஃபஸ்ட் கஸ்டமராக வந்து சூப்பர் அவங்க வந்து சார் இல்லை நீங்கள் வந்து எங்களுக்கு அப்படி சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி நல்லா தான் இருக்குது ஆஃபர்னு சொல்லிட்டு போனேன். அந்த ஷேவ் பண்ணுறவர் வராரு.
வந்துட்டு ஷேவ் பண்ணிட்டு சார் இதுக்கு முன்னாடி நான் வைசாக்கில் வேறு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தேன் சார் அங்கே உடனே அந்த காலேஜ் பசங்க வந்து எனக்கு அந்த டிஎஸ்பி ஸ்டைலில் கட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கே நான் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா சும்மா சொல்கிறீங்களா அப்படின்னு. ஸோ இதுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கா சொல்லி அப்படி அதை கட் பண்ண அப்படியே மெயின்டைன் அம்மா திட்டினா கூட பரவாயில்ல, இதை மெயின்டைன் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர். உலகநாயகன் ஒரு படத்துக்கு கூப்பிட்டு நீங்கள் ஆர்ஆர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இஸ் நாட் அன் ஈஸி ஜோக். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு படம் வேறு ஒர்க் பண்ணியிருந்தீங்க. பட் அதெல்லாம் தாண்டி மோர் தென் தி ஃபேன் ஆஃப் யுவர் சாங்ஸ் எனக்கு உங்களோட ஆர்ஆர் ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரிங்லேயே ஸ்கோர் பண்ணி அந்த செஷன் எல்லாம் வச்சு இப்படி ஆர்கெஸ்ட்ராலாம் கொடுத்து செல்ஃப் கிளைம்டு ராஜா ஃபேன் வர. ஸோ what is your understanding on RR? What do you do to it? See, my whole understanding about RR is what I learned from Raja sir. So எல்லாருக்குமே ராஜா சார்ங்கிற ஒரு ஃபெனாமினன் வந்தப்புறம் எல்லாருமே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருங்கிற ராஜா சார் கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டோம். மை லவ் ஃபார் ராஜா இஸ் எட்டர்னல். ஐ மீன் இட் கேன் பி டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ்னா ராஜா சார் ஃபோட்டோ அங்கே வச்சு கீழே ஒன்று எழுதி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது நான் தான் எழுதுனது. ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் தி டிவைன் எக்ஸ்பிரஷன். அந்த ஃபோட்டோ ரொம்ப ரேர் ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு சுவாமி படம் மாதிரி தான் இருக்கு. ஆமாம், அது he gives a god. அது வந்து godly ஃபோட்டோக்காகவே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 year அலைஞ்சிருப்பேன். இளையராஜா சாருடைய பர்சனல் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து பழைய கான்செப்ட் எல்லாருக்கிட்டையும் அலைஞ்சிட்டு எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். ஒரு thousands of photographs கலெக்ட் பண்ணி அதில் ரொம்ப நேரம் யார்கிட்டையும் அந்த ஃபோட்டோ கிடச்சிது. அந்த ஃபோட்டோ வந்து ஒரு இது வந்து ரொம்ப அப்படியே அழிஞ்சு போய் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருந்த ஒரு ஃபோட்டோ கிடச்சிது. அது பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஒரு ரொம்ப தெய்வீகமாக இருந்தது. இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 5 designers worked, அந்த ஃபோட்டோஷாப் டிசைனர்ஸ் worked for about a week or 10 days. அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபில் அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒர்க் பண்ணி நான் சொன்னேன் அதோட ஒரிஜினாலிட்டி போயிடக்கூடாதுன்னு. ஸோ அந்த பின்னாடி அந்த வயலின் இருக்குது, ஒரு பியானோ இருக்குது, அந்த டெக்ஸ்சர்லாம் போயிடக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தெய்வம் உட்கார்ந்த மாதிரி இருக்கும் பாருங்க. ஸோ கரெக்டாக ராஜா சார் பியானோ அங்கே இருக்கும் அந்த ஃபோட்டோவில், அது பக்கத்தில் இந்த பியானோ வச்சுருக்கோம். அதுலேயும் என்ன ஒரு இதுனா எங்கள் பியானோ டியூன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார், ரொம்ப வயசானவர். அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ சொன்னார் அந்த பியானோ இப்படி டியூன் பண்ண உட்காந்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுமா ராஜா சாரோட அந்த பியானோ நான் தான் டியூன் பண்ணுவேன் அப்படின்னு. அவர் இஸ் எ வெரி ஓல்ட் பர்சன். எனக்கு அப்படியே புல்லரிச்சு. என்ன சார் நாங்கள் வந்து ராஜா சார் பியானோ அதனால நாங்கள் எங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக ஒரு பியானோ வச்சுருக்கோம் சார். அந்த பியானோ நான் தான் டியூன் பண்ணுவேன் தம்பி, கரெக்டாக பக்கத்தில் பியானோ வச்சு இந்த பியானோ நான் தான் டியூன் பண்ணுறேன் பார்த்தியா அப்படின்னாரு. பிளெஸிங் சார். நீங்கள் சார் ரொம்ப சந்தோஷம் சார். அவர் தொட்டிக்கிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ராஜா சாரோட பியானோலாம் நீங்கள் தொட்டிங்களா. ஸோ நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஏதோ படம் வந்த உடனே ஓகே இவர் இது வாசிச்சிங்க நீங்கள் அது வாசிச்சிங்க அப்படி எனக்கு விட்டு அந்த மாதிரிலாம் நான் வந்து ஃபுல்லாக உட்காந்து அந்த படத்தை பார்த்து ஸ்டார்டிங் வந்து இந்த ஃபீல் அப்படி தான் நான் ஸ்கோர் பண்ணுவேன். அட்லீஸ்ட் பீங் எ ஃபேன் ஆஃப் ராஜா சார் அட்லீஸ்ட் சில ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் அதே போல் இன்னும் வந்து நான் டைரக்டர் நரேட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் நரேஷன்லேயே நான் கம்போஸ் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நிறைய இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பம்பரிலு படம் பண்ணும்போது லைக் சந்தோஷ் சுப்ரமணியம் அதில் ஒரு அந்த ஸ்கோர் வரும் பனி நிசா காரிசா. நான் அந்த கதை கேட்கும்போது டேரக்டர் கிட்ட சொன்னேன் அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ இங்கே ஒரு ஆர்ஆர் வரும், திருப்பி அந்த 2 சீன் கழிச்சு அங்கே மீட் பண்ணால் அதே ஆர்ஆர் இங்கே வரும், திருப்பி பிஃபோர் இன்டர்வியூவில் அவங்க மீட் பண்ணப்போ அதே ஆர்ஆர் அங்கே வந்துட்டு அந்த ஆர்ஆர் கண்டினியூஷனாக அந்த சாங் வரும் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் மை கிராஃப், தட்ஸ் ஹவ் ஐ மேக் எ கிராஃப் ஃபார் மை ஃபில்ம். ஸோ நான் அதை சொல்லும்போது அந்த மியூசிக் என்னன்னு இன்னும் எனக்கும் தெரியாது. பட் லேட்டர் ஆன் when I sat, but I know my graph. அந்த ஹோல் ஃபில்ம் ஒரு கிராஃப் மாதிரி எனக்கு மைண்டில் தெரியும். அதில் அந்த மியூசிக் வந்து ஒரு கலர் கோடடாக டக்குன்னு அங்கங்கே அந்த மாதிரி I have got one internal imagination. So that's how I work on my music. ஒரு காமெடி படம் பண்ண ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபன் பவர் பேக்ட் ஃபில்ம், லாட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ட்ராமாலாம் ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் சாய்ஸஸ் டிஎஸ்பின்ற மாதிரி இருக்குது. ஸோ வில்லில் வந்து நிறைய பேருக்கு பாடல்கள் பிடிச்சிருக்கும். எனக்கு பிடிச்ச பாடல் யூ கிரேசி அந்த கட் சாங் யூ யூஸ்லெஸ் இடியட் ஃபுல்னு அவர் திட்டுறதெல்லாம் வந்து அப்படியே சாங்காக வரும். உங்களோட ரிதம் section and your bass line is very very strong. அதோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து ரிதம் அண்ட் பேஸ் லைன் வந்து I think it's Michael Jackson's music. Because அவருடைய ஹார்ட் டச்சிங் சாங் கூட it always has a very very strong rhythm. Actually ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மியூசிக் actually touches the soul of every human. அந்த மியூசிக்லேயே rhythm is one thing that touches the deepest part of the soul. அதனால ஒரு குழந்தைக்கு மியூசிக் போட்டிங்கன்னா மியூசிக் என்னன்னு தெரியாத ஒரு வயசுலேயே அவன் ஆக்சுவலி ரிதமை ஃபாலோ பண்ணி தான் டான்ஸ் ஆடுவான். ஸோ ஐ திங்க் ரிதம் இஸ் அ பேசிக் இன்க்ரீடியன்ட் ஆஃப் மியூசிக். அதுலேருந்து எல்லாமே வருங்கிறது என்னோட ஃபீலிங். நான் வேடிக்கையாக சொல்லுவேன் எங்கள் அப்பா கிட்ட உனக்கு உடம்பு குறைக்கணும்னா தேவி ஸ்ரீ பிரசாத் பாட்டு கேளு, ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் ஆடுவேன். இந்த காம்ப்ளிமெண்ட் நிறைய பேர் எனக்கு கொடுத்தாங்க. நிறைய இந்த தெலுங்குல ஹீரோ சுனில் இருந்தார், ரொம்ப குண்டாக இருந்தார். அவர் அப்புறம் 6 பேக் எல்லாம் பண்ணிட்டார். அப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு, நான் வந்து 6 பேக் இன்னைக்கு 6 பேக்கோட இருக்கேன்னா அது காரணம் உங்கள் மியூசிக் தான், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு. எனக்கு ஒன்றுமே புரியல.
டெய்லி வந்து என் மியூசிக் தான் போட்டு ஃபுல்லாக ஒரு 1 or 2 hours ஓடுவார். உங்கள் பாட்டு ஒரு படத்தில் இருக்குன்னா கொரியோகிராஃபர் காலி. லிட்டரலாக ரிதம் பிரேக் டவுன்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க, நிறைய சிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் திப்புவை வந்து டு த ஃபுல்லஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இண்டஸ்ட்ரியில் காட்டினவர் நீங்கள் தான். ஐ வெரி ஸ்ட்ராங்லி பிலீவ் இஸ் அ பிரில்லியன்ட் சிங்கர். அவரை நீங்கள் திரும்ப நிறைய கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்சு எனி டைப் ஆஃப் அ சாங் யூ கிவ் இட் டு ஹிம், ஹி வில் ஸ்கோர் இட். 6ல் வந்து பார்க்காதெல்லாம் வந்து அவ்வளோ டிப்புவே அதை சொல்லுவார். எனக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சாங்ஸ் பாடுறது வந்து மியூசிக்கில் தான் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சம்திங் 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 அதை பற்றி நான் பாட வச்சு நான் பாடும்போது டிப்பு நான் சொன்னேன், டிப்பு அது வந்து மார்னிங்கே எழுந்திரிச்சு அப்படி யான் பண்ணுற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு. அவன் அப்படி தான் வேணும் அப்படின்னு. அதாவது என்ன ஆக்டிங் நினச்சி லைக் something 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 அப்படி இது நல்லா இருக்கே அப்படிதான் பாண்டார். ஸோ அந்த மாதிரி எனக்கு எப்பெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ உடனே ஐ கால் டிப்பு பிகாஸ் he blends himself so beautifully into whatever I want. என்ன சொல்ல போற நீ, என்ன சொல்ல போற, எப்போ சொல்ல போற நீ, எப்போ சொல்ல போற, காத்திருந்தேன் 3 மாசம்தான், தன்னாரு 4 மாசம்தான், மனசோ துடிக்குது, இதயம் வெடிக்குது, தரணே தவிக்குது, 2 வார்த்தைக்கா என்ன சொல்ல போற நீ, என்ன சொல்ல போற, எப்போ சொல்ல போற நீ, எப்போ சொல்ல போற, இன்னும் மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சிருப்பா இந்த புள்ள, தீராத இவ மனச கில்லாத கில்லாத. சூப்பர் சார். என்னை விட நீங்க நல்லா பாடுறீங்க. ஐயோ, கிரேட் காம்ப்ளிமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். கைஸ். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர்.